ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி. நான் எப்போயுமே குக்கரில் தான் விசில் விட்டு செய்வேன். இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் தம் போட்டு பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அது சூடாகிறதுக்குள்ளவே நம்ம இந்த பிரியாணி மசாலாலாம் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு, மராட்டி மொகு, ஜாதிபத்திரி, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் அதுக்கப்புறம் தான் சூடாகணும். சூடாகும் போதே நம்ம 3 பச்சை மிளகாவை கீறி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கை அளவு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து இதை நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்படி கொஞ்சமாவது ப்ரௌன் கலராக ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நம்ம போட போகிறோம். மொத்தமாக இந்த பிரியாணிக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம மீதி இருந்த 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போது இது கூட ஒரு கை அளவு புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பிரியாணியில் அங்கங்கே புதினா அழகாக தெரியும். சப்போஸ் புதினா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி தெரியறது பிடிக்காதுன்னா அரைச்சி நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளெயின் சில்லி பவுடர் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 3 பச்சை மிளகா ப்ளஸ் இந்த 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த காரமே கரெக்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி அளவுக்கு தான் நான் காரம் போட்டிருக்கேன். இப்போது மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்தோம்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே சமைக்கும் போது கல்லுப்பு சேர்த்துட்டா உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது நல்லா மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இதில் நான் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு 3-4 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேபிள் ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்தேன், அதனால் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதுனால அந்த கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாமும் கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த சிக்கனும் நல்லாவே வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விடலாம். இந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுனாலே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பியும் ஒரு தடவை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த கிரேவி ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு
தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். அதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அது மட்டும் ஊற்றாமல் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கேன். அதனால் இப்போ நான் 2.25 தண்ணி நான் ஊற்றிருக்கேன். குக்கரில் செய்கிறோம் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம தாளால் செய்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் சேர்த்துட்டேன். மோஸ்ட்லி தாளால் செய்கிறவங்க யாரும் அவ்வளோவா தண்ணி அளந்து ஊற்ற மாட்டாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி அளந்தே ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊறின நம்ம பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கிள்ளி இதில் சேர்த்துட்டு அது கூட 1/2 லெமன் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. விட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி லைட்டாக கொதி வந்துட்டுருக்குல்ல, இப்போ ஒரு தடவை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்படி தெரியுதுல மேலே அரிசியும் கொஞ்சம் தண்ணியுமா இருக்குல்ல, அப்போ வந்து வாழை இலை ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி வாழை இலையை உள்ளே வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடுங்க. மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இது மேலே ஒரு வெயிட் ஏதாவது வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழையிலையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இது மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுட சுட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குக்கரில் விசில் விட்டு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி பிரியாணி பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி தம் போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.